எழுதுவதற்கு விதை போட்டவர் கலைஞர், டாக்டர் கலைஞர். அதை உரம் போட்டு வளர்த்தவர் புரட்சி கலைஞர். கலைஞர் எழுதி சிவாஜி நடித்த மாதிரி பராசக்தி படத்தில் லியாக்கத் அலி கான் எழுதி விஜயகாந்த் நடிச்சிருக்காங்க. எல்லாரும் சீனுக்கு எழுதுனாங்க சார். லியாக்கத் அலி கான் மட்டும்தான் விஜயகாந்துக்காக எழுதுனாங்க சார். என் படங்கள் அவருக்கு எழுதின படங்கள் இப்போ பாருங்கள் சார், 25-30 வருஷத்துக்கு முன்னால் பண்ண படங்கள் இப்போ பாருங்கள். இன்றைக்கி அரசியலை சொல்கிற மாதிரி இறந்த பிறகு இருக்கும்போது இருக்கிற புகழை விட அதிகமான புகழப்படுறவரும் ஆகிட்டார் விஜயகாந்த். ஆமாம். அப்போ என்னன்னா, விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற வரைக்கும் லியாக்கத் அலி கான்ங்கிற பேர் சேர்ந்தே இருக்கும். அவருடைய விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு இருந்தப்ப நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டீங்களா திரும்ப? இல்லை சார், இல்லை. அது சின்ன ஒரு வைராக்கியம், அது பிறவி குணங்கிற மாதிரி. என்ன இம்யூனிட்டாக தான் மன்சூர் அலிகான் நம்மளை வந்து அதிமுக அப்போ அண்ணன் வருத்தப்பட்டாராம். நான் சேர்ந்த புதுசில் வந்து ஒரு பத்திரிகையில் வார பத்திரிகை ஜூனை விட நினைக்கிறேன், இவ்வளோ மட்டமாக எழுதியிருக்காரு உங்களை பற்றியெல்லாம் படங்களில், இவரை போய் ஏடிஎம்கேல சேர்த்துருக்கீங்களே, என்ன அக்வாரியம் கேட்டிருக்கீங்க, சினிமாக்காரர் நீங்கள் பேண்ட் ஷர்ட்டு போட்டு சினிமாக்காரவங்களுக்கு செட் ஆகுமாது வக்பாரியம். சரி, வக்பாரியம் யாருக்கு கொடுக்கலாம் சொல்லுங்கள். நான் சொன்னேன், அது மத ஈடுபாடு, அந்த இது தொழுகை அப்படிலாம் இருக்கணுமா. நீங்கள் அப்படி இருக்கீங்களா? இல்லைம்மா. பின்ன எதுக்கு இந்த இது கேட்டீங்க? இல்லைம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையை சொல்லட்டுமாம்மாண்ணே. சொல்லுங்கன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அம்மாட்ட ஏதாவது இதை கேளுங்க, அப்போ தான் வேறு ஏதாவது கொடுப்பாங்கன்னா. தமிழக அரசியல் களத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி வசனங்களால் பேசப்பட்டார். அதேபோல் அவருடைய ஆட்சி காலத்தில் சில சாதனைகளையும் செய்து கைரிக்ஷா ஒழிப்பு மற்றும் கருணை இல்லங்கள் போன்றவற்றை ஏற்படுத்தி தன்னுடைய அடையாளமாக நிலைநிறுத்தி கொண்டார். முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவும் அன்னதான திட்டங்கள், மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள் என்று பலவற்றை செய்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். கவிஞர் கண்ணதாசன் பாடல்களால் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். நடிப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மறக்க முடியாதவராக இன்றும் மக்கள் மத்தியில் நிலைத்து நிற்கிறார். எம்ஜிஆர் வள்ளல் தன்மையில் போற்றப்படுகிறார். அதுபோல் திரைக்கு பின்னால் இருந்தாலும் வசனங்களால் மக்களின் உள்ளங்களை தொட்டவர் திரு லியாகத் அலி கான் அவர்கள். அதிமுகவில் கலாச்சார பிரிவு தலைவராகவும் நட்சத்திர பேச்சாளராகவும் பல முக்கிய பொறுப்புகளை வைத்து கொண்டிருக்கிறார். இவர் அதிமுகவில் பயணம் செய்கிறார். ஆனால் இவர் கட்சியை தாண்டி மக்கள் மத்தியில் இவரது வசனங்களால் போற்றப்படுகிறார். இவரது வசனங்கள் ஒவ்வொன்றும் சமூக கருத்துக்களை முன்வைத்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது என்பது மறுக்க முடியாது. 1990 காலகட்டங்களில் விஜயகாந்த் தன்னுடைய பரிமாணத்தை மாற்றி அரசியலை நோக்கி பயணம் செய்ய முக்கிய காரணமாக இருந்தவர் திரு லியாகத் அலி கான். என்று அவர் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வேந்தர் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நீங்கள் திரைக்கு பின்னால் தான் இருக்கீங்க. நீங்கள் திரைப்படங்களில் நடித்து ஒரு காமெடி நடிகராகவோ மற்றபடி ஹீரோவாகவோ நீங்கள் மக்கள் மனசில் இடம்பெறலை. ஆனால் வசனங்களால் அழுத்தம் திருத்தமாக நீங்கள் போய் இடம்பெற்றிருக்கீங்க. உங்களுக்கு இந்த எழுத்து திறமை எப்படி வந்தது? சின்ன வயசில் 5வது 6வது படிக்கிற டயத்தில் எங்கள் தமிழாசிரியர் ஒருத்தர் இருந்தார். நான் பேசுகிறத பார்த்து துடுத்தனமாக பேசுகிறதெல்லாம் பார்த்து எனக்கு எழுத கொடுத்து மனப்பாடம் பண்ண வச்சு பேச்சை வச்சார். அதுக்கப்புறம் பேச்சு போட்டிகளுக்கு அனுப்பிச்சார். அப்போ தொடங்கின ஆர்வம். நான் உத்தமபாளையம் காலேஜில் போய் பியூசி சேரும்போது அந்த காலேஜ் ஆரம்பித்து 18 வருஷமாக எவ்வளோ அப்போது ஆகுது. யாரும் பேச்சு போட்டியில் பரிசு வாங்கினதில்லை. பழனி காலேஜில் போய் அனைத்து கல்லூரி பேச்சு போட்டியில் நான் ஒரு பெரிய கப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். எனக்கு பேசுகிற ஆர்வம் அப்படி தொடங்குச்சு. அப்போ படிக்கிற ஆர்வமும் நிறையா இருந்தது. ரெண்டாவது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற ஆர்வங்கிறது ஒன்று இருக்குது. அதையெல்லாம் தாண்டி சின்ன வயசுலேருந்தே அரசியல் ஆர்வம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அரசியல்வாதிகளோட தொடர்பு. அரசியல் வீட்டில் யாராவது அரசியல் இருந்திருக்காங்களா சார்? உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா? இல்லை, அப்படி இல்லை. எங்கள் உறவினர்கள் இருந்திருக்காங்க. ரஹ்மான் கான் திமுக இருந்தார், அமைச்சராக இருந்தார். அவர் எனக்கு உறவினர். அப்போது நான் சின்ன வயசில் இருக்கும்போது கம்பம் சிக்கந்தர்பாங்க, எங்கள் ஊர் கம்பம். மதுரை முத்துவோடவே மாவட்ட செயலர் போட்டி போட்டவர், அந்த ஏரியாவில் பாப்புலரானவர். அவர் எங்கள் மாமா.
கலைஞர் அங்கே வரும்போதெல்லாம் அங்கெல்லாம் வந்து சாப்பிட்ருக்காரு. நான் வந்து வாளி தூக்கிட்டு ஓடிருக்கேன். அப்படியெல்லாம் வந்து அரசியல் தொடர்புகள் நிறையா இருக்குது. பேப்பர் அப்போயெல்லாம் பேப்பர் படிக்கிறதுல பேயா அலையுவேன். இப்போ அது அரசியல் செய்திகள்லாம், சினிமா செய்திலாம், அரசியல் செய்திகள் அப்படி பண்ணுவேன். லைப்ரரி போனாலும் அந்த அரசியல் சம்பந்தமான அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் மறுபடியும் எது ஆர்வப்பட்டனோ அங்கேயே வந்து சேருவேன்னு எனக்கே தெரியல. இல்லை, இப்போ உங்கள் வீட்டில் யாராவது சினிமா துறையிலையோ அரசியல்லையோ இருந்தாங்களா? இல்லை சார். ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி இது ரெண்டுத்துலேயும் ஜொலிக்க ஆரம்பிச்சிங்க? அதெல்லாம் சார் சொல்கிறேன். நான் படங்கள் பார்க்கும்போது ஹீரோக்களுக்கு தான் கைதட்டுவாங்க. ஆமாம், உண்மை. ஹீரோட என்ட்ரி டைட்டில் போடணும். நான் வந்து கலைஞர் எழுதின படங்கள் பார்த்து வசனம் கருணாநிதினா தேட்டர்லாம் கைதட்டுறோம். என்ன ஒரு புதுசாக இருக்குது, ஒரு வசனகர்த்தாவுக்கு இவ்வளவு கைதட்டல். நான் கலைஞர் மீட்டிங் எங்கே இருந்தாலும் அந்த ஏரியாவில் போய் முதல்ல முன்னால் உட்காந்துருவேன். அவருடைய பேச்சை அப்படி ரசிப்பேன். அப்போ கலைஞர் மாதிரி எழுதி நம்மளும் கைதட்டல் வாங்கணும். சினிமாவில் சார், சென்னைக்கு வர்றவங்க முதல் நடிக்கணும்னு வருவாங்க. இப்போ டைரக்டர் ஆகணுங்கிற ஆசையில் வருவாங்க, பாட்டு எழுதுகிற ஆசை, இப்படி பல ஆசையில் வருவாங்க. வசனம் எழுதணும், அது கைதட்டல் வாங்கணும்னு வந்தவன் யாருன்னா நானாக தான் இருக்கேன். அதே மாதிரி உங்களுடைய வசனங்கள் வந்து ஆட்சி பொறுப்புங்கிறது வந்து அதிகாரத்துக்கு இல்லை, மக்களை அடக்கி ஆள்றதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி பயம் இல்லாமல் இருக்கணும், அதுதான் ஜனநாயகம் அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு எப்படி தோன்றுறது? அதனுடைய பின்னணி எங்கே உங்களுக்கு உருவானது, மைய கருத்து? எனக்கு பாதி கொடுத்தது வந்து கலைஞர் வசனங்கள், அவருடைய தமிழ், அவருடைய வசனங்கள். ஒரு விஷயத்தை எந்த அளவு எப்படியெல்லாம் சொல்கிறாரு, அழகாக சொல்கிறாருங்கிற அந்த இதெல்லாம் கவனிப்பேன். அதுக்கப்புறம் பின்னால் வந்த கோபாலகிருஷ்ணன், பாலச்சந்தர், பாக்யராஜ் சார் எல்லாம் ரைட்டர் இருக்காங்க. பட் எனக்கு வந்து விதை போட்டவர் கலைஞர் தான். இல்லை, இப்போ ரைட்டரில் இப்போ எவ்வளவோ பேர் இருக்காங்க. கலைஞர் வந்து வெறும் அரசியலை நோக்கி போவார், இவர் பாலச்சந்தர் வந்து ஒரு கருத்தை நோக்கி போவார், இவர் வந்து பாக்யராஜ் வந்து ஒரு நகைச்சுவை நோக்கி போகும், சுஜாதா வந்து அறிவியல் விஞ்ஞானம்னு ஒரு மாதிரி போகும். ஆனால் நீங்கள் அரசியலில் வந்து ரொம்ப ஆழமாக, அதே நேரத்தில் மக்களுடைய தேவைகளையும், இப்போ நீங்கள் ஒரு டைலாக்ல சொல்லியிருப்பீங்க, சட்டம் புத்தகத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, அந்த சட்டத்தை வந்து ஒவ்வொருத்தனும் பின்பற்றணும், ஆட்சி மாறுனா மக்கள் மாறுவான். இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு எப்படி வந்து அந்த படங்களோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது? அது பொதுவாக சின்ன வயசுலேருந்து வந்து அரசியல் ஆர்வம். ரெண்டாவது சார், இப்போ யாருமே கண்ணு முன்னால் தப்பு நடந்தால் தட்டி கேட்க மாட்டுறாங்க. யாருக்குமே அந்த உணர்வு வர்றதில்லை. யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இந்த சிந்தனைகளோட வெளிப்பாடு தான் இது. இப்படி இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், வார்டு நல்லா இருக்கணும், ரோடு நல்லா இருக்கணும், இப்படியெல்லாம் வந்து சிந்தனைகள். இதையெல்லாம் தாண்டி நான் நம்புறது, எனக்கு நான் எழுதலை, என்னை இறைவன் எழுத வைக்கிறான். அப்படி தான் நினப்பேன். சில படங்களில் எழுதும் போதெல்லாம் முன்னாலேயே சில பேர் எழுதியெல்லாம் வச்சுக்குவாங்க, அப்படி பண்ண மாட்டேன். என்ன எழுதுகிற இந்த சீனுக்குன்னு முன்னாலேயே திங்க் பண்ணி நோட்ஸ் அப்படிலாம் இல்லை. என்ன டைலாக், என்ன சார் டைலாக் வரல அப்படிங்கும்போது தான் சரி நாளைக்கு ஷூட்டிங்க அப்படின்னு உட்காருவேன். 30 பக்கம் 40 பக்கம் எப்படி எழுதி போட்டேன்னு எனக்கே தெரியாது, சத்தியமாக சொல்கிறேன். அப்புறம் படித்து பார்த்தா இதெல்லாம் நமக்குள்ளே இருந்ததா? இதில் என்ன ஹைலைட் சார், நான் முன்னால் எழுதுனதெல்லாம் நாட்டில் பின்னால் நடந்திருக்கு. உண்மை. நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போலாம் வந்து அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்லாம் துரத்துற விஷயங்கள்லாம் இல்லை. நாம் என் படங்களுக்கு அப்புறம் வந்திருக்கு, அமைச்சரை துரத்துறது நடந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. சில பேர் ஆச்சரியமா சொல்லுவாங்க, என்ன சார் நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க நடக்குது. இப்போ நீங்க 25 வருடங்களுக்கு முன்னால எழுதின காட்சிகள் வந்து இன்றைக்கு நிஜத்துல நடக்குது. ஆமா, அந்த ஏழை ஜாதி படத்துல ஜெயபிரதா எம்பிய ஒரு விஜயகாந்த் எதிர்த்து நின்று அரசியல் பண்ணுவார். அந்த மாதிரி சம்பவங்கள் இன்னைக்கு அதிகாரிகள் வந்து அமைச்சர்களை எதிர்த்து நின்று மக்கள் சேவைக்காக வராங்க. ஆமா சார், அது வந்து உங்களுடைய ஒவ்வொரு இதுலையும் இருக்கு. அவர் விஜயகாந்துக்கும் உங்களுக்கும் எப்படி தொடர்பு? நான் வந்து சினிமா சென்னைக்கு வரணும்னு முடிவு பண்ணதும் விஜயகாந்த் கூட ஒரு எனக்கு தெரிஞ்ச வேண்டிய நண்பர் இருந்தார், புகழேந்தன்னு. வந்தது அவரை பார்க்க போனேன். அங்கே தான் ஆரம்ப காலம் விஜயகாந்த். அவர் பார்த்து என்னையே அவருக்கு பிடிச்சிருச்சு. ஓகே. எப்பயுமே சில மனிதர்கள் கொஞ்ச நேரம் பேசினாவே நல்ல அப்படின்னு வந்துடும் இல்லையா.
இது இப்ராஹிம் ராவுத்தர் இருந்தார். விஜயகாந்த் நடிக்க வந்தார். இப்ராஹிம் ராவுத்தர் உங்க உறவினரா? இல்லை இல்லை. இப்ராஹிம் ராவுத்தர் எதுக்கு வந்தாருன்னா, அவருக்கு கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணுங்கிற ஆசையில் வந்தவர். வந்து வலம்புரி சோமநாதன் ஒரு எழுத்தாளர்கிட்ட உதவியாளர்லாம் போய் இருந்தார். அது அவருக்கு வரல வந்துட்டார். ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணுவார்னா, ஏதாவது சின்ன ஐடியா சொல்லுவார். நான் ஒரு 20 பக்கத்துக்கு எழுதிட்டு போவேன். பார்ப்பார், அவர் ஒரு பூரிப்பாயிரும். ஏன்னா அவர் மேட்ரு பேப்பரில் வருது. இன்னொரு அவுட்லைன் சொல்லுவார், அதை 30 பக்கத்துக்கு எழுதிட்டு போய் இப்படியெல்லாம் எனக்கு அவருக்கும் பாண்ட் வந்து என்னுடைய எழுத்து திறமையிலையும் என்னுடைய கேரக்டர்லையும் நடந்துக்கிற விதங்களையும் ரெண்டு பேருக்குமே பிடிச்சி போச்சு. ரோகிணி லாட்ஜில் இருந்து ரோஹிணி லாட்ஜ் ஆமாம், அப்போ இருந்து அப்பையிலேருந்து ஸ்டார்ட். ஆமாம் ஆமாம். அது அவருடைய ஆரம்ப காலகட்டங்கள். வெறும் அன்புன்னு சொல்ல முடியாது, வெறும் பாசம். அதை எது வேணாலும் என்ன மாதிரி பைண்டிங்காக இருந்தது? 3 பேரும் சார். இப்போ இதில் அரசாங்க சின்னத்தில் 3 சிங்கம் தெரியும், அசோக சக்கரத்தில். கிட்டத்தட்ட பார்த்தா அந்த 3 சிங்கங்கள் மாதிரி எங்களுக்குள்ள பேசிக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங், அது இதுகள்லாம் வந்து வெளியே சொல்லிக்கிறது இல்லை. இப்போ ராவுத்தருக்கு அந்த உரிமையை கொடுத்தாச்சு. ஓகே. ஏன்னா ராவுத்தர் வந்து விஜயகாந்தோட வளர்ச்சியில் அவரும் வந்து அக்கறையாக இருந்தார், நானும் அக்கறையாக இருந்தேன். அவங்க எண்ணங்கள் என்னவெல்லாம் ஆகணுமோ அப்படிங்கிறதால நானும் ராவுத்தரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் கொண்டு வரணும் அப்படின்னு அதை செயல்படுத்தணும். அதை பேசி மக்கள்கிட்ட போய் சேர அது இவர் வந்து நடிகன்னு பார்க்கல, நமக்கான தலைவன்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜயகாந்த். எனக்கு ரொம்ப பிடிச்சது சென்டிமெண்ட்டும் காமெடியும் தான். என்னுடைய ஆரம்பம் 1-2 படம் அப்படி தான் இருந்தது. இந்த அரசியல் எழுத ஆரம்பித்ததுமே அது கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு அரசியல் படங்களாக வர ஆரம்பிச்சு. எவ்வளோ வேணால் எழுதுங்க, அப்புறம் நான் பார்த்துட்டு எடிட்டிங்கில் கட் பண்ணிக்கலாம். எந்த டைரக்டர் இருந்தால் கூட அண்ணன் டைலாக்கை தொடவே கூடாது, கட் பண்ணக்கூடாது, ஸ்பாட்டில் எடுங்க, அப்புறம் வந்து எடிட்டிங்கில் கட் பண்ணிக்கலாம் பாரு. சில விஷயங்கள் வந்து பேச தயங்குவார், பயத்தில் இல்லை. இதை பேசினா அவர் சங்கடப்படுவார். ஏன்னா எல்லா டைம் பழகிக்கிட்டு அதை மீறி நான் என்ன சொன்னனோ அந்த நம்பிக்கை வைக்கிறது பெருசு சார். அதே மாதிரி கணிக்கிறது ஒன்று இருக்குது சார். அது திறமையில் வருதா வேறு ஞானத்தில் அதல்ல சார். எழுதும் போதே இந்த இடத்துல கைதட்டுவான், இந்த இடத்துல சிரிப்பான் அப்படிங்கிறதெல்லாம் எழுதுனா ஆமாம், நம்ம நினச்சி எழுதும் போது மேக்சிமம் வந்து அது அப்படி நடக்குது, மேட்ச் ஆகிடும், நடக்குது. ஏன்னு சொன்னேன் சார், இப்போ நான் படம் பண்ணி அரசியலுக்கு போனேன், அதனால் வந்து படங்கள் பண்ண முடியலை. ஏன்னா ஆளுங்கட்சி, எனக்கு வந்ததெல்லாம் அரசியல் படங்கள். என்ன இப்போ எழுதினாலும் எப்படி இருந்தாலும் அதிகாரிகளை குறை சொல்லணும், காவல்துறையை குறை சொல்லணும், அரசியல் ஆளுங்கட்சி அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நான் பண்ணலை. அரசியலுக்கு போனதுனால நான் நிறைய சினிமா வாய்ப்புகளையும் உயரத்தையும் விட்டேன். எனக்கு அது மேட்ரு. இப்போ இந்த அரசியலுக்கு போனதுலேருந்து கேப் ஆகி போச்சு எனக்கு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், இன்னமும் நான் எங்கே போனாலும் எனக்கு தெரிஞ்சு வச்சு இல்லை. இப்போ நீங்கள் சினிமாவில் அரசியல் வசனங்கள் பிரபலமடைந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவி மீடியாவோ சோஷியல் மீடியாவோ அதிகம் கிடையாது. உங்களுடைய படங்கள் வந்து பத்திரிகைகளில், இந்த சினிமா பத்திரிகைகளில் தான் வந்திருக்கலாம். ஆமாம், நாளேடுகள்லையோ ரீச் ஆகில்லை. ஆனால் உங்களுடைய வசனங்கள் வந்து எல்லார் மத்தியிலையும் ரீச் ஆச்சு. இப்போ எப்படி வந்து பாலச்சந்தர் திரைக்கு பின்னால் இருந்து ரஜினியும் கமலஹாசனையும் அறிமுகப்படுத்தினாரோ, அறிமுகம் பாலச்சந்தர்னு, அந்த மாதிரி நீங்கள் திரைக்கு பின்னால் இருந்து வெறும் வசனகர்த்தாவா ஒரு பெரிய ஒரு நடிகரை, ஒரு பெரிய தலைவராக உருவகப்படுத்தி விஜயகாந்தை, கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு ஒரு டைட்டிலோட ஒரு சமூக சேவகர், இவர் வந்து நியாயத்துக்காக பாடுபடக்கூடியவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை வந்து உருவாக்குனீங்க. அது உண்மை தானே? அதுக்கான அங்கீகாரம் அவர்கிட்ட உங்களுக்கு கிடைச்சிச்சா? அதான் சார், அவர் நான் என் மேலே வச்சுருந்த அன்புக்கு ஈடே சொல்ல முடியாது சார். என்னைய அதெல்லாம் சொல்ல முடியாது சார், அது வார்த்தைகளில் சொல்ல முடியாது. என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, அன்பு, பாசம். இது காலம் வந்து தேர்தல் 2005 கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னால் நான் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அது கூட வந்து என்னுடைய தன்மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக வெளியேற வேண்டியாச்சு. ஒரு மன்சூர் அலிகான் நடிகர், என் சகோதரன் மாதிரி, அவன் என் மேலே ஒரு அக்கறைப்பட்டு நான் நல்லா இருக்கேன்னு நினச்சி அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாப்புல ஏடிஎம்கேல போய். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே
என் பிளட்டு ஓடுற பிளட்டு தான் கலைஞர் தான். ஓ அதே மாதிரி நான் போய் சொல்லும்போது கூட எழுதுவேன், எனக்கு எழுதுவதற்கு விதை போட்டவர் கலைஞர், டாக்டர் கலைஞர். அதை உரம் போட்டு வளர்த்தவர் புரட்சி கலைஞர். ஓ என் எழுத்தை ரசித்தவர் டாக்டர் கலைஞர், என்னை எழுத வைத்தவர் புரட்சி கலைஞர். இப்படி தான் 4 வார்த்தையில் சொல்லுவேன் நான். ஏன்னா இந்த இவர் என்னை மேலே வந்து எல்லா படம் பார்த்துருக்காரு. இல்லை, நீங்கள் ஒரு தமிழ் ஆர்வலரா அவரை நேசிச்சிங்களா, இல்லை ஒரு அரசியல் தலைவரா அவர் கலைஞரை நேசிச்சிங்க? எல்லாமே சார். அப்படின்னா நீங்கள் திமுகவில் எல்லாம் போய் சேர்ந்துருக்கணும். திமுகவில் தான் சார் சேரணும் சார். நான் வந்து கலைஞர் எம்எல்ஏ பிரியமாக இருந்திருக்காரு, எல்லா படமும் பார்ப்பார், அதை பற்றி சொல்லுவார். சில படங்கள் இப்போ பார்த்து முடிச்சுட்டு போகும்போதே இந்த யாரை தாக்குறேன்னே தெரியலையம்பார். சில படங்களுக்கு ஃபோன் பண்ணுவார், இந்த டைலாக் வேணுமா அது வேணுமாங்கலாம் கேட்பார். நல்ல விமர்சகர் அவர் சார். அவர் நல்ல வந்து விமர்சகர். அவர் எவ்வளோ உயரம், இந்த நல்ல விஷயங்கள் யார் இருந்தாலும் இமீடியட்டாக அவர் எழுதின இந்த பராசக்தி வசனங்கள் இன்னமும் பேசப்படுது. ஆமாம்மா சார். அதனால அதே மாதிரி ஒரு வசனகர்த்தாவா உங்களை அங்கீகாரம் பண்ணியிருக்காரு சார். அதுதான் சார் நடந்தது. கேப்டன் பிரபாரன் படம் ரிலீஸு நைட்டில் ஆனந்த் தியேட்டரில் நான் ரிசல்ட் பார்க்குறப்ப படம் முடிஞ்சு போகிறாங்க. கலைஞர் எழுதி சிவாஜி நடித்த மாதிரி பராசக்தி படத்தில் லியாக்கத் அலி கான் எழுதி விஜயகாந்த் நடிச்சிருக்காங்க. இது வந்து ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச மாதிரி. உண்மை உண்மை உண்மை. ஆமாம், அது ஒன்று. இன்னொரு சமயத்தில் நான் கலைஞர் அடிக்கடி விஜயகாந்த் அவர்கள் கூட போயிருக்கேன், தனியாக பார்த்துருக்கேன். இல்லை, அவர் விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் அவர் திமுக தலைவருக்கு கலைஞரோடையும் தொடர்பில் இருந்தார், மூப்பனார் காங்கிரஸ் தலைவரோடையும் தொடர்பில் இருந்தார். அவர் கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாரோடையும் இருந்தார். அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தப்ப நீங்கள் அவருக்கு வந்து ஆலோசனை சொன்னீங்களா? ஏற்கனவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், டி ராஜேந்தர், பாக்யராஜ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க, இந்த வேண்டாம் இந்த பயணம் அப்படின்னு ஏதாவது அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லையே, இப்ராஹிம் ராவுத்தர் நானும் வேண்டும் இந்த பயணம்ங்கிறதுக்கு தான் நான் பாதப்பட்டேன். ஓ, அவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு? ஆமாம் சார், அவ்வளோ நம்பிக்கை. ஏன்னா அவருக்கு விஜயகாந்தால ஜெயிக்க முடியும். விஜய் அவருடைய எளிமை, அவர் எல்லாத்தையும் சாதாரணமாக பழகிற இது, அந்த நடிகன் ஆகிட்டோம் அப்படிங்கிற இதெல்லாம், அந்த அருங்குணங்கள்லாம் அவருக்கு ஆல்ரெடி இருக்குது. உதவி செய்யணுங்கிற இதுவும் இருக்குது. அதை நம்ம மெட்டீரியல் இருக்கும்போது நம்ம இது என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும். அவருக்கு ஆர்வம் இருந்ததா இல்லை நீங்கள் 2 பேருமே அவரை வந்து மோல்டு பண்ணி? அவருக்கு அப்பா காங்கிரஸ். ஆமாம், காங்கிரஸ் ஃபேமிலி. அவர் மிக தீவிரமான எம்ஜிஆர் வெறியர், ரசிகர்னு கூட சொல்ல முடியாது, எம்ஜிஆர் வெறியர். அவர் நடிகரான பிறகு கூட டிவியில் எம்ஜிஆர் சாங்கெல்லாம் பார்த்தா விசில் அடிப்பார், அப்படி பண்ணுவார். அப்படிப்பட்டவர் கலைஞர் படங்களுக்கு அவர் நடிக்கிற படத்துக்கு எழுத ஆரம்பித்தது கலைஞர் கூட. எம்ஜிஆரை பார்த்ததில்லை, ஜானகி அம்மாவோட தொடர்பில் இருந்தார். கலைஞர் கூட நெருக்கம். அவரை அரசியலுக்கு கொண்டு வரணும் சார், எல்லாரும் சீனுக்கு எழுதுனாங்க சார். எம்ஜிஆர் வேன், பிரச்சார வேன் கூட இவர் ஜானகி அம்மா கிட்ட இருந்து எல்லாரும் சீனுக்கு எழுதுனாங்க சார். லியாக்கத் அலி கான் மட்டும்தான் விஜயகாந்துக்காக எழுதுனேன் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்காக தனியாக எழுதுன மாதிரியே இருக்காது, எல்லாமே யதார்த்தமாக இருக்கும். ஆனால் பார்க்குற ரசிகனுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும், எழுச்சியாக இருக்கும். என் படங்கள் அவருக்கு எழுதின படங்கள் இப்போ பாருங்கள் சார், 25-30 வருஷத்துக்கு முன்னால் படம் படங்கள் இப்போ பாருங்கள், இன்றைக்கி அரசியலை சொல்கிற மாதிரி. கரெக்ட். இப்போ சமீபத்தில் கேப்டன் பிரபாரன் ரீரிலீஸ் ஆச்சு. எனக்கு இந்த 2K கிட்ஸ் இருக்காங்கல்ல, அவனுங்களே இப்போ வந்து நம்ம பேரை நம்ம ஆளா தெரியாட்டி பேர் சார் அப்படின்றான். ஆனால் ஒரே ஒரு பெருமை என்னென்னா, எங்கே சொன்னாலும் விஜயகாந்த் லியாக்கத் அலி கான். கரெக்ட். அது வந்து அவர் நம்ம சொன்னதுமே விஜயகாந்த் லியாக்கத். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த மாதிரி அடையாளங்கள்னு சொல்கிறப்ப உங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது விஜயகாந்த் சார். அவர் உங்க வசனங்கள் வந்து சரியான நேரத்தில் அவரோட மூலமாக ஒழிக்கப்பட்டு நீங்கள் திரைக்கு பின்னால் இருந்தாலும் நீங்கள் முன்னால் வந்துட்டீங்க, அந்த கேரக்டர் வைஸ். கண்டிப்பாக சார், அதுதான் நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த சார். கண்டிப்பாக சார். இன்னைக்கு நான் வந்து இடையில படம் பண்ணலை, போயிட்டேன். பட் என்னை விட ஜெயிச்சவங்கெல்லாம் சினிமாவில் இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நான் இருந்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் எழுதின படங்கள், மக்களுக்கான படங்கள் ஒரு காரணம், அதில் பேசினவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு காரணம். இப்போது இறந்த பிறகு இருக்கும்போது இருக்கிற புகழை விட அதிகமான புகழப்படுறவராக ஆகிட்டார் விஜயகாந்த் அவர். அப்போ என்னன்னா, விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற வரைக்கும் லியாக்கத் அலி கான்ங்கிற பேர் சேர்ந்தே இருக்கும். அதை மறைக்கவும் முடியாது. அதை நம்ம வந்து சத்தியமான உண்மை சார்.
அவர் எழுதுனதெல்லாம் வந்து அவ்வளோ கிளாப்ஸ் சார். எல்லா நடிகரும் பேசினா கைதட்டிட மாட்டாங்க சார். அதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும் சார். இவர் என்ன பேச 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 என்னன்னா கிராமங்கள்லாம் நம்ம நம்மவர் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்துட்டு வண்டி கட்டிட்டுலாம் வந்து பார்ப்பாங்க. ரீச் ஆயாச்சு. ஆமாம், நமக்காக குரல் கொடுக்குறாரு, நியாயத்துக்காக குரல் கொடுக்குறாரு. நான் யாருக்கு சார் எல்லாத்தையும் யாரை பற்றியும் பயப்படாமல் எழுதியிருக்கேன். அவரும் பேசியிருக்காரு. அரசியல் அவலங்கள், ஜாதி பிரச்சனை, நாங்கள் தொடாத பிரச்சனையே இல்லை. விஜயகாந்த் அவர்களையும் நான் எழுதின படம் காம்பினேஷன் தொடாத பிரச்சனையே இல்லை. இந்த ஏழை ஜாதியெல்லாம் வந்ததுமே அவர் எங்கே போனாலும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என் கொள்கை என்னென்னா ஏழை ஜாதி பாருங்க பாரு. கரெக்ட். என் கொள்கை எல்லாத்தையுமே என் கொள்கை என்னென்னா ஏழை ஜாதி பாருங்க பாரு. சில இடங்களில் பேசும்போது அந்த படங்களில் வர்ற சில விஷயங்கள் எடுத்து போகிற அவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உதவும் குணம் அதிகம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல சார். விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் இருக்குன்னீங்கல்ல, அதுக்கு வந்து நானே கூட ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முசிறிக்கு பக்கத்தில் ஒரு ரசிகர் மன்றத்தோட நிர்வாகி கல்யாணம். இவர் வந்து ஃபெமினாவில் தங்கியிருந்து அந்த கல்யாணத்தை போய் நடத்தி வச்சார். அன்னைக்கு சாயங்காலம் அந்த பெற்றோர்களை கூப்பிட்டு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து டிரைவராக இருக்க வேண்டாம், கார் வாங்கிக்கங்கன்னார். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகரும் பண்ணினதில்லை. இப்படி எவ்வளவு சம்பவங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கூட இருந்த? நிறைய சார், நிறைய. அது இதில் பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி. ஏன்னா நாங்கள் தூரமாக இருக்கோம், அதான் கூடவே இருந்தீங்க. சந்தேகம், அதாவது படிப்பு விஷயத்தில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தொழில் பண்ணுறதுக்கு தகுதியானவனாக இருந்து வசதி இல்லைன்னு ஒரு குடும்பத்தில் ஒரு ரசிகன் இறந்துட்டேன்னு வைங்களாம் சார். ஒரு சம்பவம் நிஜமாகவே ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ஆக்ஷனில் இறந்துட்டான் பையன். அவங்க வீடு வந்து குடிசை மாட்டு வீரிய அந்த வீடு, சின்ன வீடு. நான் அவரும் போகிறோம். புரிஞ்சுட்டு போகும்போது அங்கே உள்ளுக்குள்ளே இவர் வர்றாருன்னு தான் அவள் இருக்கும். இவரை பார்த்ததுமே அந்த குடும்பமே அழுகுது. அந்த அம்மா அழுகுது, தங்கச்சிங்கள் அழுகுறாங்க. இவர் அப்படியே அவங்க கையை பிடிச்சாரு. அந்த மகன் போனான்னா இந்த மகன் இருக்கம்மா அப்படின்னு பார்க்குற நமக்கே வந்து கரெக்ட். அந்த மகன் போனால் இந்த மகன் இருக்கம்மான்னா அவருடைய இலகிய மனம். ஆமாம் சார். அவர் அந்த குடும்பத்துக்கு உதவுனாரா? கண்டிப்பாக சார். அதை அவர் கொடுத்த வாக்கை என்னைக்கு மீறினதில்லை, மறந்ததும் இல்லை. ஓ, எம்ஜிஆரை பற்றி சொல்லுவாங்க. சமீபத்தில் சந்திரலேகா ஐபிஎஸ் கூட, இது ஐஏஎஸ் கூட, ரிட்டையர்ட் ஐஏஎஸ் கூட ஒரு சம்பவம் சொல்லியிருந்தாங்க எம்ஜிஆரை பற்றி. கேள்விப்பட்டீங்களா சார்? எம்ஜிஆரை பற்றி 72 இடைத்தேர்தல், திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஒரு கூட்ட நெரிசல் சுப்பிரமணியன்ட்டு ஒருத்தர் இறந்துட்டான். ஓகே. அப்போ அவன் ஒய்ஃபு அப்போ தான் கல்யாணமாகி குழந்தை உண்டாயிரு, கேரிங்காக இருக்கு. ஓகே ஓகே. அதை விட்டுட்டு இறந்துட்டான். இவர் என்ன பண்ணார், அந்த குடும்பத்தை இப்படி ஹெல்ப் பண்ணாரோ என்னன்னு தெரியல. அப்போ ஏதோ பண்ணியிருப்பார். 85 இது நடந்து கிட்டத்தட்ட 13-15 வருஷம் கழிச்சு இவர் அந்த ஏரியா போகிறார், திண்டுக்கல் ஏரியா, அந்த பத்தலக்குண்டு ஏரியா போகும்போது இந்தம்மா கலெக்டர் சந்திரலேகா ஐஏஎஸ். இவர் என்ன சொல்லியிருக்காரு, 72 இடைத்தேர்தலில் சுப்பிரமணியங்கிற ஒரு பையன் இறந்துட்டான், அவன் ஒய்ஃபோட அது அப்போ கேரிங்காக இருந்தாங்க. அதை நீங்கள் என்ன விசாரிங்க, விசாரித்து பார்த்து இங்கே அந்த பொண்ணு என்ன பண்ணுது ஏது பண்ணுது தவிச்சிட்டு தெரியல, நீங்கள் ஏதாவது அரசு ரீதியாக ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். இந்தம்மா 72 இருந்ததை 85 வந்து கேட்டு ஞாபகம் வச்சுருக்காருன்னு இந்தம்மாவுக்கு ஆச்சரியம். அந்த மீட்டிங்கு போனோம்னா மேடையில் ஏற மாட்டேன்டார முதல்ல. ஏன்னா அன்னை தெரசா மேடையில் இருக்காங்க, அந்த கிறிஸ்டியனில் அந்த சிஸ்டர்ஸ் அது இதெல்லாம் இருக்காங்க. இப்போ நான் ஏறினா டைவெர்ட் ஆகிடும், இது அவங்க விழா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நாங்கள் சேரி இருக்கார். அப்போ ஒரு பொண்ணு வந்து சந்திரகிட்ட நான் தலைவரை பார்க்கணுமே இந்த மாதிரி இரும சித்தம் ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. தலைவர் சொன்னார், ஒருவேளை அந்த பொண்ணாக இருக்குமோன்னு கேட்டிருக்காரு. நீ யாருமான்னு, இந்த கூட்டத்தில் இறந்தார் சுப்பிரமணியம் அவர் அப்படிங்கும்போது, அம்மா உன்னை பற்றி அம்மா பேசிக்கிட்டு இருந்தார் தலைவர், உனக்கு ஏதாவது பண்ணணும்னு சொன்னார்மா அப்படின்னு. உனக்கு என்னம்மா வேணும், என்ன குறைன்னு கேட்டிருக்கு. எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் இல்லைங்கிற தவிர்த்து ஒரு குறையும் இல்லைன்னு. அப்படியாடா? ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட எனக்கு உதவி வந்துக்கிட்டே இருக்கு. ஷாக் ஆகிடுச்சு அந்தம்மா. அவரை நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஏதாவது அரசியல் ரீதியாக உதவி பண்ணுங்கன்னு சொன்னார். இது என்னென்னா இன்றைக்கி வரைக்கும் அவர் உதவி அவர்கிட்ட வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சந்திக்க வச்சு அந்த மாதிரி கேட்டு போன அப்புறம் கேட்டுச்சான், இன்னைக்கு வரைக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு என்னை தேடி கண்டுபிடிச்சி அரசியல் ரீதியானதான்
அரசு ரீதியாக உதவி கிடைச்சாலுமே அதுவும் நல்லா தானே இருக்கும். கரெக்ட் கரெக்ட். அதுக்காக தானே சொல்றேன். அரசுங்கிறது நிரந்தரம். அரசு பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடு நிரந்தரம். அதுக்காக தான் சொல்லிட்டாரு. அந்த எம்ஜிஆர் தான் சார் நம்ம இவர் கூட பயணத்துல நான் பார்த்துருக்கேன் சார். அவர் கூட நான் போகாத இடங்கள் இல்லை. எவ்வளோ மீட்டிங், எவ்வளவு கல்யாணம் வந்து பண்ணி வைக்கிறது. அவருடைய விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு இருந்தப்ப நீங்க அவரோட தொடர்பு கொண்டீங்களா திரும்ப? இல்லை சார், இல்லை. அது சின்ன ஒரு வைராக்கியம், அது பிறவி குணங்கிற மாதிரி. என்ன இம்யூனிட்டாக தான் மன்சூர் அலிகான் நம்மளை வந்து அதிமுக அப்போ அண்ணன் வருத்தப்பட்டாராம். அண்ணன் அவசரப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு. எனக்கு அவங்க கூட இருக்கவங்கலாம் எனக்கு இன்னும் நீங்க அதிமுகவில் சேர்ந்தீங்கல்ல, அவங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களோட உங்களுக்கு சந்திப்புகள், ஒரு நிகழ்வுகள் ஏதாவது வெளியில பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு? அந்தமா போனதுமே இப்படி அவங்களுடைய குணாதிசயம் சார். நான் போனது என்ன அளவுக்கு சொல்றேன், ஒரு சிஎம் பெரிய லெவல் இல்லாமல் அவ்வளோ ஈஸியாக பேசுகிறாங்க. உங்கள் படங்கள் அது எல்லாம் பேசுகிறாங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, அம்மா உங்களுக்கு பண்ணித்தர்றேன் அப்படிமா. எனக்கு வந்து எஸ்.எஸ். சந்திரன் சொல்லியிருக்காரு, அம்மா காமெடியை ரொம்ப ரசிப்பாங்க. அதனால் வந்து நம்ம காமெடியை பேசினா ரொம்ப சிரிப்பாங்க. நான் சேர்ந்த புதுசில் வந்து ஒரு பத்திரிகையில் வார பத்திரிகை ஜூனையோட நினைக்கிறேன், இவ்வளோ மட்டமாக எழுதியிருக்காரு உங்களை பற்றியெல்லாம் படங்களில், இவரை போய் ஏடிஎம்கேல சேர்த்துருக்கீங்களே அப்படின்லாம் என் படம் போட்டுலாம் அந்த அம்மா கூட நான் நிற்கிற மாதிரி படம் போட்டுலாம் எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை போனேன். நான் போனதுமே அதை பற்றியே ஃபீல் பண்ணல. அது சினிமா, சினிமாங்க. அதே மாதிரி கலைஞர்னா நான் ஏடிஎம்கேக்காரன். கலைஞர் வந்து கலைமாமணி, அப்போது கலைமாமணி வருவாங்க, என்ன டீட்டெயில் கேட்குறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னது, நான் இந்த உங்கள் பேரை கொடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டாங்க டீட்டெயில். நான் அவர் கையால் வாங்கினா அம்மா அவங்க அப்போ கட்டம் கட்டிடுவாங்கல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் நான் கொடுக்கல. ஓகே. கலைமாமணி அப்போ. அதே போல் நான் ராதிகா மேடத்துக்கு செல்வி அரசின்னு ஒரு தொடர் எழுதினேன். சிறந்த வசனகர்த்த அவர் சிஎம்மாக இருக்கும்போது தான். அப்பவும் போய் வாங்கினோம்னா கட்டம் கட்டிருந்து போய் வாங்கலை. ஏன்னா அப்படி இருந்தது சுச்சுவேஷன். எம்எல்ஏ ஒரு சீட்டு ஒரு இடம் 1000 விளக்குல கிடைக்கிற மாதிரி இருந்தது அதிமுகவில். அப்போ நான் வேணான்ட்டேன் சூழ்நிலை. அதுக்கு அடுத்த தேர்தலில் கேட்டேன். அப்போ வளர்மதி ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருக்காங்க, மினிஸ்டராக இருக்காங்க. திரும்பவும் அவங்க பேர் முதல் இருக்குது. அவங்க விருகம்பாக்கம் கேட்குறாங்க. டவுட்டு 1000 விளக்குன்னு நமக்கு கிடைச்சிரும்னு நான் நினச்சேன். பட் அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. முடிஞ்சது. அப்புறம் நண்பர்கள் சொன்னாங்க, அம்மாட்ட வக்வாரியம் கேளுங்க. நான் சொன்னேன், வக்பாரி எப்படிங்க நமக்கு, அப்போ தான் வேறு ஏதாவது கொடுப்பாங்க. நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் லெட்ரு. 2 நாள் கழிச்சு அழைப்பு வந்துச்சு. பார்த்து மேலே கிளையும் பார்த்து சிரித்தாங்க. பாய்ஸ் கார்டனுக்கு உங்களை கூப்பிட்டாங்க. ஆமாம் கொடுக்கவும் சந்திக்கும் போது அவன் பார்ப்பாங்க, யாரை கூப்பிட்டு பேசணும், யாரை வந்து கோட்டைக்கு வர சொல்லணும், யாரை நேரடியாக பேசணும், யாரை இப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன வக்பாரியம் கேட்டிருக்கீங்க, சினிமாக்காரர் நீங்கள் பேண்ட் ஷர்ட்டு போட்டு சினிமாக்காரவங்களுக்கு செட் ஆகுமாது வக்பாரியம். சரி, வக்பாரியம் யாருக்கு கொடுக்கலாம் சொல்லுங்கள். நான் சொன்னேன், அம்மா அது மத ஈடுபாடு, அந்த இது தொழுகை அப்படிலாம் இருக்கணும்மா. நீங்கள் அப்படி இருக்கீங்களா? இல்லைம்மா. பின்ன எதுக்கு இந்த இது கேட்டீங்க? இல்லைம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையை சொல்லட்டுமாம்மாண்ணே. சொல்லுங்கன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அம்மாட்ட ஏதாவது இதை கேளுங்க, அப்போ தான் வேறு ஏதாவது கொடுப்பாங்கன்னா. சொன்ன உடனே சிரிச்சிட்டாங்க. சொல்லிவிட்டு, அம்மா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தர்றேன், அது விரைவில் நான் பண்ணுறேன்னாங்க. அப்போ வந்து இது கட்டுறீங்க, இதுக்கு கட்டினதும் லேப்டாப்பு அது இது கம்ப்யூட்டர் இதெல்லாம் போய் விசாரிக்கிறேன். என்ன கம்பெனி எது நல்லாயிருக்கும். அப்போ டைப்பிங் எனக்கு தெரியாது, கற்றுக்கணும். ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்து பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போலோவுக்கு போயிட்டாங்க. அப்போ என்னென்னா, நமக்கு எழுதப்பட்டிருக்கணும். சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் விஜயகாந்த் கூட இருந்திருந்தா எம்எல்ஏ இருக்கலாம், எம்பியா இருக்கலாம்னு. நம்ம எவ்வளோ எம்எல்ஏ உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் தமிழ் ஆர்வலராக ஒரு கலைஞரை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, அப்புறம் கேப்டனை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, அப்புறம் அம்மா கட்சியில் இருந்திருக்கீங்க.
பட் இந்த அடையாளங்களையும் தாண்டி உங்களுக்கு வந்து உங்களோட தொழில் தான் இன்னை வரைக்கும் கை கொடுத்துட்டு இருக்கு. ஆமாம் சார். இப்போ அதிமுகவில் உங்களுக்கு வந்து ஒரு முக்கிய இடம் இப்போ உங்களுக்கு இருக்குது. கலைப்பிரிவில் இருக்கிறீங்க, செய்தி தொடர்பாளராக இருக்கீங்க. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் மலையில் வந்து விளக்கு ஏற்றுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல, இப்போ கோர்ட் வரைக்கும் போய் வந்திருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் சிறுபான்மையினர் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு திமுக வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. இதில் உங்களோட நிலைப்பாடு என்ன? மக்களை வந்து எல்லாமே எல்லாம் முட்டாள்னு நினச்சிடுறாங்க. நீ கேட்டால் வந்து நீங்கள் அப்போ வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா, ஏதாவது பண்ண நீங்கள் அப்போ இது பண்ணலையா, இன்னைக்கு இதை பார்க்கணும் சார்.